ஏழ்மைத்தனமும் ஏமாற்ற குணமும் நம்பிக்கையும் மட்டும்தான். முட்டாள்தனமான நம்பிக்கை இன்னைக்கு நீங்க அவங்க மேல வச்சிருக்கீங்க. திமுக அப்படி தந்துருவான், இப்படி காப்பாத்திடுவான். இன்னைக்கு சொத்து வரி ஏற்ற மக்களுக்கு பாதுகாப்பு இல்லை. எங்க பார்த்தாலும் கன்னிவெடி மாதிரி பூகம்பங்கிற மாதிரி போராட்டம் போராட்டம் போராட்டம். செவிலியர் போராட்டம், ஆசிரியர்கள் போராட்டம், துப்புரவு பணியாளர்கள் போராட்டம், எங்க பார்த்தாலும் போராட்டம். என்ன மாற்றத்தை முன்னேற்றத்தை கொடுக்க முடிஞ்சு? இதையும் தாண்டி இந்த மக்கள் தேர்தல் நேரத்தில் ஓட்டு போட போகும்போது அண்டா தரம் குண்டா தரமா போய் ஓட்டு போட்டுட்டு வரணும். 1000 ரூபாய் 2000 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நாட்டை அடகுல வைக்காதீங்க. உங்கள் பிள்ளைகளின் இளம் தலைமுறைக்கு ஒரு ஏற்றம் வரணும்னா, முன்னேற்றம் வரணும்னா, வேலை வாய்ப்பு கிடைக்கணும்னா இவங்க பின்னாடி போனீங்கன்னு வைங்களா, நாடு சுடுகாடு. இன்னைக்கு சொன்னாங்கல்ல 5 லட்சம் கோடி கடன் இருந்தது, இன்னைக்கு 9.5 லட்சம் கோடி கடனா வந்திருக்கு. இவங்க 5 ஆண்டு சாதனை. இது 5 ஆண்டு காலத்துல இவனுடைய சாதனை. இன்னும் ஒரு 5 ஆண்டு காலம் ஆட்சியை கொடுத்தீங்கன்னா இந்த நாடு எந்த அளவுக்கான ஒரு கடன் சுமையை தலையில் ஏந்தி ஒரு மக்கள் கடன்ல இருப்போங்கிறத நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். மக்களின் வளர்ச்சியை மட்டுமே, எளிய மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவது மட்டுமே மேலும் இருக்கக்கூடிய மோடிஜி ஆட்சி வேணுமா? இந்த கஞ்சா கடத்தல், போதைப் பொருள் புழக்கமிடுதல், தெருவுக்கு தெரு மதுக்கடையை வச்சிருக்கக்கூடியவன், பள்ளி மாணவர்களையும் மாணவிகளின் பாதுகாப்பதை உறுதிப்படுத்தாத, பாலியல் கொடுமைகள் அதிகமா பெருகிட்டு இருக்க திமுக காரங்களால இவருக்கு ஆட்சி வேணுமாங்கிறத எங்க மக்கள் தான் புரிஞ்சுக்கணும். தேர்தலில் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி தெளிவா யோசிங்க. தாய் திரு நாட்டை நேசிக்கக்கூடிய ஒரு குடிமகனா நீங்க, மக்களின் வளர்ச்சியை நோக்கக்கூடிய ஒரு குடிமகனா நீங்க, வளர்ந்த பாரதம் அடைய வேணுமா, மற்ற நாடுகளை விட இந்தியா மேலோங்கி இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? அந்த எண்ணம் உங்கள்கிட்ட இருக்கா? உங்கள் பிள்ளைகள் மேல உங்களுக்கு அக்கறை இருக்கா? குடும்பம் முன்னேறணுங்கிற எண்ணம் இருக்கா? ஒரு குடும்பம் நல்லா இருந்தாதாங்க ஒரு நாடு வளர்ச்சி அடையும். அந்த குடும்பத்துக்கு தேவையான ஒரு குடும்பம் நடக்குன்னா என்னங்க தேவை? வீடு வேணும், சாப்பாடு சத்தானதா இருக்கணும், நல்ல சாப்பாடு வேணும், தரமான சாப்பாடு வேணும், குடிநீர் வேணும், கல்வி வேணும். நவோதய பள்ளி சிறப்பா கொண்டு வந்து கொடுப்போம். ஸ்மார்ட் கிளாஸோட வருது உங்களுக்கு. அத்தனை தனியார் பள்ளிக்கூடங்களை விடவும் மிக தரமான பள்ளிக்கூடத்தை கொண்டு வந்து கொடுப்போம். அத்தனை மாணவர்களுக்குமான வேலையை நாங்கள் உறுதிப்படுத்தி கொடுப்போம். எங்க மோடிஜி ஐயாவினுடைய ஆட்சி வேணுமா? தெளிவா யோசிச்சு இந்த தேர்தலில் தாமரை சின்னத்துக்கு உங்களுடைய வாக்குகளை செலுத்துங்க. மக்களாட்சி இதுதான் என்பதை நம்ம கன்னியாகுமரி மக்களுக்கு காட்டும் காலம் விரைவில் இல்லை, 90 நாட்கள்.